ஹாய், வெல்கம் டு கதைக்கேளு. ஒரு ஃபீல் குட் கொரியன் மூவியோட ரீகேப் பார்க்கலாமா? படத்தோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பொண்ணு காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு பேரு தான் யான்ஹூ. இந்த பொண்ணு வளர வளர பாத்தீங்கன்னா அவரோட அப்பாவோட பாசம்னா என்னன்னே தெரியாம வளருது. ஏன்னா எங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷிப்போட கேப்டன். அதனால பாதி நாட்கள் பாத்தீங்கன்னா கடல்ல தான் போகுது. ஒரு நாள் அவங்க அப்பா இறந்து போயிடுறாங்க. அவங்க அம்மா தான் அப்புறம் பாத்துட்டு இருக்காங்க. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம அவங்களும் இறந்து போயிடுறாங்க. அவங்களோட இறக்க கூட யாருமே இல்லைன்னா பாத்துக்கோங்களேன். அப்பதான் அவ முடிவெடுக்கிறா, நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணா வளரணும், யாரையுமே டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாது, ரொம்ப இண்டிபெண்டா இருக்கணும்னு நினைக்கிறா. காலங்கள் போகுது. இவளுக்கு கிட்டத்தட்ட 30 வயசு ஆகுது. ஒரு ஸ்ட்ராங்கான பொண்ணா இருக்கிறா, ஒரு சக்சஸ்ஃபுல்லான லாயரா இருக்கிறா. இந்த கார்பரேட் கம்பெனிக்கெல்லாம் பல லீகல் இஷ்யூஸ் எல்லாம் வரும். அதெல்லாம் கிளியர் பண்றதுல இவ ரொம்ப திறமசாலி. எல்லா கம்பெனிக்கும் இவளுக்காக போட்டி போட்டுட்டு இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். அவ முழு வாழ்க்கையுமே பாத்தீங்கன்னா ஒர்க் ஸ்டேட்டஸ் வின் பண்றது இப்படியே போகுது. கல்யாணத்தெல்லாம் பத்தி அவ யோசிக்கவே இல்லை, எந்த ஒரு ஐடியாவுமே இல்ல. கல்யாண வாழ்க்கைன்றதே ஒரு எமோஷனல் பேக்கேஜ், அதெல்லாம் நமக்கு தேவையில்லாதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு கேஸ் நடக்குது. ஒரு பணக்கார வீட்டு பையன் ஒரு ஏழை பொண்ணோட வாழ்க்கையில விளையாண்டுருக்கான். அந்த பஞ்சாயத்துக்கு சமரசம் பேசுறதுக்காக வந்திருக்கா. அந்த பொண்ணு அவங்க அம்மாவோட வந்திருக்கு. அந்த ஃபேமிலி, அந்த பையனோட ஃபேமிலி பாத்தீங்கன்னா கொரியாலே பெரிய பணக்கார வீடு. இவங்க உட்காந்துட்டு பாத்தீங்கன்னா, இங்க பாருமா, உங்களுக்கு ஒண்ணுமே நடக்காது இதுல. இந்த கேஸ்ல இவங்கதான் ஜெயிப்பாங்க. நீங்க பப்ளிக் போனீங்கன்னா எல்லாமே இவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு தான் அவமானம் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க தேவையான பணத்தை வாங்கிட்டு எதுவும் பண்ணாம போயிருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த ஏழை வீட்டு அம்மா பாத்தீங்கன்னா, எனக்கு பணம் எல்லாம் ஒண்ணும் வேணாம், மரியாதை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுறாங்க. கல்யாணம் ஆகாம புள்ள குட்டி இல்லாத உனக்கெல்லாம் இன்னைக்கு இதை பத்தி தெரியும்னு கடுப்புல போயிடுறாங்க. வெளியில வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு சீனியர் லாயர், இங்க பாருங்க நம்ம வந்து எப்பவுமே நியாயத்தோட பக்கத்துல தான் நிக்கணும், இதெல்லாம் சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ போயிடுறா. ப்ராஃபிட்டுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிதான் இவ இருப்பா. புவர் கிளைண்ட்ஸ் எல்லாம் எடுத்தா நமக்கு என்ன லாபம், அதுல ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா? கடைசியில பாருங்க, எப்படியா இருந்தாலும் காசு இருக்கிறவன் தான் ஜெயிப்பான். நான் இல்லைன்னா இன்னொருத்தவங்கள்ட்ட அவங்க ஜெயிச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இது வேலிடான பாயிண்ட் தான் அப்படின்ற மாதிரி அந்த சீனியரும் போயிருவாரு. அன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா அந்த யானுக்கு பாத்தீங்கன்னா ஒரு விஐபிய பார்க்க போறா. எதுக்காகனா, ஒரு ஓல்டு அபார்ட்மெண்ட் மாதிரி இருக்கு, அத வந்து நான் எடுத்துட்டு லக்ஸுரி அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் பண்ணணும், அந்த இடத்த நீ வாங்கி கொடு, நான் உனக்கு பல கிஃப்ட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பென்சிவ் காரோட கீயும் ஒரு விஐபி கார்டும் ஒண்ணு தரான். இந்த கார்டை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, இதை நீ முடிச்சு கொடுத்துறா இன்னும் நிறைய ஆஃபர் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை எனக்கு சும்மா ஜுஜிபி மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்கிருந்து கிளம்பிடுறா. ஏன்னா இந்த மாதிரி பல வேலையை இவ முடிச்சு கொடுத்துருக்கா, இதெல்லாம் அவனுக்கு ரொம்ப சாதாரணமான விஷயம். போற வழியில கார் ஓடிட்டு இருக்கப்ப அவளுக்கு கொஞ்சம் ஐ ப்ராப்ளம் இருக்கும். அந்த ஐ ப்ராப்ளம் எப்படின்னா அவங்க அம்மா கிட்ட இருந்து அவளுக்கு வந்திருக்கும். அவளோட கண்ணாடியை வேற வச்சுட்டு வந்துருவா. இதுல வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருது. முழிச்சு பாக்குறா, ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு டோ மாதிரி வருது. என்னடா சொர்க்கத்தையும் வந்துடாமா அப்படின்ற மாதிரி பாக்குறா. அது நிஜமாலுமே சாகுறவங்களாம் போகக்கூடிய இடம் தான் போல. அங்க பெரிய வெயிட்டிங் ஹால்ல இருக்கு. ரிசப்ஷனிஸ்ட் மாதிரி ஒரு பொண்ணு இருக்கா. அவகிட்ட போய் கேக்குறா, உங்களுக்கு இன்னும் டைம் இருக்கே, அதுக்குள்ள எதுக்கு வந்தீங்க அப்படின்ற மாதிரி பாக்குறா. ஆக்சுவலா இங்கதான் பாத்தீங்கன்னா பெரிய ட்விஸ்ட் அண்ட் டேர்னே நடக்க போகுது. படத்தோட டைட்டில் ஒண்டர்ஃபுல் நைட்மேர். அந்த ரிசப்ஷனிஸ்ட் நல்லா வந்துட்டு எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பாஸை பார்த்து வரேன்ட்டு போறா. அங்க பார்த்தா ஒரு சூப்பர்வைசர் இருக்கான். அவர் பேரு லீ. அவளுக்கு இன்னும் ரொம்ப வருஷம் இருக்கு டைம், அதுக்குள்ள எப்படி செத்தா? இந்த மாதிரி கிளரிக்கல் எரர்லாம் பண்ணி தேவையில்லாம சோலை மாத்தி விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆயிட்டு அவளை உள்ள கூப்பிடுறாங்க. அந்த சூப்பர்வைசர் வந்து அவட்ட சொல்றாங்க, இங்க பாருமா, உங்களுக்கு இன்னும் டைம் இருக்கு. ஒரு எரர் நடந்துருச்சு. நீங்க ஒரு மாசம், ஒரு பொண்ணு தேவையில்லாம அவ உயிரை விட்டுட்டா, அவளுக்கு என்ன ஒரு மாசம் இருக்கு. நீங்க அந்த ஒரு மாசம் நீங்க அவங்களுக்கு பதிலா அவங்க உடம்புல போய் இருந்தீங்கன்னா, ஒரு மாசம் கழிச்சு உங்க உடம்புக்குள்ள உங்களை அனுப்பி விட்டுறோம். அதாவது உங்க உடம்பு இப்ப கோமால ஹாஸ்பிட்டல்ல இருக்கப்பட்டு சொல்றா. இவ்வளவு சரின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிரீன்ல போய் அக்செப்ட் பட்டனா அழுத்துறா. முழிச்சு பார்த்தா ஒரு மெஸ்ஸியான உடம்புக்குள்ள போய் இருக்கிறா. தலை எல்லாம் பரட்டையாட்டம் இருக்கு. எந்திரிச்சு பார்த்தா ரூம்குள்ள ஒருத்தன் வராங்க. அதான் வந்து ஹஸ்பண்ட் போல. அவன் பேரு கிங்சன். இவரே கத்திக்கிட்டு எந்திரிச்சு ஓடுறா. வெளிய போனா ஒரு டீனேஜ்ல ஒரு பொண்ணும் இன்னொரு குட்டி பையனும் இருக்கான். அதுதான் பிள்ளைங்க போல. இவளுக்கு தலகால் புரியல. ஒரு ஹை ப்ரொஃபஷனல் லாயருக்கு வந்த நிலைமையா அப்படின்னு யோசிச்சுட்டு பிள்ளைங்களை ஸ்கூல்ல பஸ் ஏத்தி விடுறதுக்கு வெளியே போறா. அங்க டாடா காமிச்சு அனுப்பி விட்டா அந்த நெய்பர்ல இருக்க பொம்பளைங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு, வாமா சும்மா பார்ட் டைம் ஜாப் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. எல்லாம் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. ஒண்ணும் புரியாம என்னடா பேசுறதுன்னு தெரியாம முழிச்சுட்டு இருக்கா. பைத்தியம் முடிச்ச மாதிரி எந்திரிச்சு திரு திருன்னு பாத்ரூமுக்கு போறா. அங்க போனா அந்த லீ வராப்புல, நீ இங்க இருந்து எஸ்கேப் ஆக முடியாது, யார்ட்டையும் சொல்லவும் கூடாது. இவ கதறா, நீ திரும்ப அனுப்புனுங்கன்னு. திரும்ப எல்லாம் அனுப்ப முடியாதுமா, முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணு, இப்படியே இரு.
ஏன்னா திரும்ப உன்னை உன் உடம்புக்குலாம் அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்றான். செத்து போனாலே ஒருத்தி, அவளுக்கு சந்தோஷம் தேவைப்படுது, அவ சாகறதுக்கு முன்னாடி நீ அதை குடுத்தீனா நீ சந்தோஷமா உடம்புக்கு போயிடலான்னு சொல்றா. சரின்ட்டு திரும்ப வீட்டுக்கு போறாவ வேற வழி இல்லாம. வீட்டுக்கு போயிட்டு இன்னும் கொஞ்ச நாள் இப்படிதான் ஓட்டி ஆகணும்னு நினைக்கிறா. ஒரு ரெகுலரான ஹவுஸ் ஒய்ஃபா இருக்க ட்ரை பண்றா. போய் ஷாப்பிங் போலாம், கிராசரிஸ் எல்லாம் வாங்கலாம் அப்படின்ட்டு போய் மளிகை சாமான் எல்லாத்தையும் எடுத்து எடுத்து அடுக்கிக்கிட்டு இருக்கா. எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு ஹஸ்பண்டோட கிரெடிட் கார்டு எடுத்து நீட்டுறா. கார்டு டிக்ளைன் ஆயிருச்சு. அவமானப்படாம எஸ்கேப் ஆகிறதுக்கு கால் வந்த மாதிரி அப்படியே நைஸா வெளியே வந்துடுறா. இந்த பதட்டத்துல அவன் பையனை வந்து ஸ்கூல்ல இருந்து கூப்பிட மறந்துடுறா. அப்புறம் வேகமா ஓடி போய் கூட்டிட்டு வர. அப்புறம் பிள்ளைங்க எல்லாம் வீட்டுக்கு வராங்க. நைட்டு வந்து அப்பா எல்லாம் வந்து பாக்குறாங்க, என்ன சாப்பாடுனா வெறும் மீட் மட்டும் இருக்கு, ரைஸ் சைட் டிஷ் எல்லாம் எதுவுமே இல்ல. இவன் என்னன்னு மாதிரி பிள்ளைங்க அப்பா எல்லாம் பாக்க ஒழுங்குமுறை இதை மட்டும் வந்து சாப்பிடுங்க அப்படின்ட்டு இவ சொல்லிடுறா. இப்படியே இந்த ஒரு நாள் ஓடிடுது. நைட்டு பாத்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ பக்கத்துல ரூம்ல நெருங்கி வர, இவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம பதட்டத்துல பாத்தீங்கன்னா அவனை 2 குத்து குத்தி படுக்க வச்சுட்டு சண்டை வந்த மாதிரி எந்திரிச்சு அவங்க பிள்ளைங்க கூட படுக்கிறதுக்காக எந்திரிச்சு பக்கத்து ரூம் போயிடுறா. இவன் ஹஸ்பண்டுக்கு ஒண்ணுமே புரியல. அடுத்த நாள் காலையில அவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அவன் ஃப்ரெண்டு கிட்ட கேக்குறான். ஒருவேளை அவன் ஃப்ரெண்டு சொல்றான், வேற ஏதாவது அஃபேர் ஏதாவது இருக்குமோ அப்படின்ட்டு. அவன் ஹஸ்பண்ட்காரன் சொல்றான், ஐயோ அப்படிலாம் அவளுக்கு இருக்காது, ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் வந்து அந்த ஹஸ்பண்ட் வந்து அவனோட சீஃப் ஒருத்தர் இருக்கான். அவங்ககிட்ட போய் எனக்கு ஒரு புது ப்ராஜெக்ட் ஐடியா இருக்கு, டிசைன் இருக்கு, என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த ட்ரெயின் எல்லாம் இருக்குல்ல, ரொம்ப சவுண்டு கேக்குதுல, அந்த சவுண்ட் பேரியர் சிஸ்டம் மாதிரி ஒண்ணு வைக்கலாம், அது வந்து மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி ஒண்ணு இன்ட்ரெஸ்டா சொல்றான். அவன் பாஸ் வந்துட்டு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உன்னோட எப்பயும் பாக்குற ப்ராஜெக்ட்ல வந்து கவனத்தை செலுத்து அப்படின்ற மாதிரி போயிடுறான். அதே நேரம் நம்ம யானுக்கு பாத்தீங்களா, அந்த பக்கத்து வீட்டுல இருக்க அந்த அம்மா கூட எல்லாம் சேர்ந்து சும்மா சும்மா ஸ்மால் டாக், இந்த காசி பேசுறது, இதெல்லாம் எப்பயும் போல பேசிட்டு இருக்கா. அங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் இருக்கு. அவங்க இருக்கிறாங்கல்ல, ஒரு பாஸ் முன்னாடி அவங்க சொல்லியிருப்பான்ல, அவங்க இடத்த காலி பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ப்ராஜெக்ட் பத்தி இவங்க பேசிட்டு இருக்காங்க. இவங்க இருக்கிறாங்கல்ல, அதுதான் வந்து அந்த ப்ராஜெக்ட் போல, இவங்களை காலி பண்ண வைக்கணும் போல. இவளுக்கு உடனே அந்த ஞாபகம் வருது, ஐயோ அவன் அந்த கார்டு கொடுத்தான்ல அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த கார்டை எடுத்துக்கிட்டு இவ போய் நல்ல ஷாப்பிங் பண்றா. அந்த கார்டை பார்த்த அந்த அம்மா பாத்தீங்கன்னா, இவ குடுக்குற ஐடி ப்ரூஃப்க்கும் இந்த கார்டுக்கும் சம்மந்தமே இல்லையே அப்படின்ற மாதிரி பாக்குறான். அது மாதிரி இந்த பொண்ணுக்கார இருக்கான பொண்ணு, அவளுக்கு வந்து பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பணக்கார வீட்டு பையன் கூட சேர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு பழக்கம் ஏற்படுது. இவளுக்கும் அவன் மேல ஒரு ஆசை வருதுன்னா பாத்துக்கோங்களேன். அந்த குட்டி பையன் பாத்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, ஏன் எங்க அம்மா சரியா பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி எ- ரொம்ப ஏக்கப்படுறான். அவங்க அம்மாக்கு போய் விட்டமின் டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, எல்லாம் சாப்பிடுங்கம்மா, உங்களுக்கு சத்து கம்மியா இருக்கு போல, அதனாலதான் நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கொடுக்குறோம். இவளுக்கு ரொம்ப அப்படியே பாவமா போயிடுச்சு. இப்படி டென்ஷன்ல வீட்டுக்கு வந்த ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா, உனக்கு வேற ஏதாவது அஃபெக்ஷன் இருக்கா, இருந்தா சொல்லிரு, நீ ஏன் இப்ப நடந்துக்கிறதுதான் சரியில்லை அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அதெல்லாம் ஒண்ணுமே சொல்லாம அமைதியா நின்றுட்டு இருப்பா. ஆல்ரெடி பிரச்சனை நிறைய போயிட்டு இருக்கு. அப்புறம் பொண்ணுக்காரி வந்து, அம்மா எனக்கு பசிக்குதுமா ஏதாவது கொடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இப்ப புருஷக்கார போய் இவ எக்ஸ்பென்சிவா நிறைய ஐட்டம் வாங்கிட்டு வந்திருப்பான்ல, அந்த கவர் எல்லாம் எடுத்துட்டு வந்து, அம்மா இவ்வளவு பணம் உனக்கு எங்க இருந்து வந்துச்சு, ஏன் அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க, உண்மையை சொல்லுங்க, உண்மையிலேயே யாரையாவது பாத்துட்டு இருக்கியா, இருந்தா சொல்லு அப்படின்னு சொல்லி அவகிட்ட கேட்டுட்டு இருக்கான். அவளுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்க. கரெக்டா அங்க பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்க வராங்க. போலீஸ்காரங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போறாங்க. இங்க பாருங்க, நீங்க வாங்கின இந்த பர்ச்சேஸ் பண்ண அந்த கார்டு பாத்தீங்கன்னா உங்க பேர்லயே இல்ல, வேற ஒரு பேர்ல இருக்கு. அதுவும் இல்லாம இதெல்லாம் வாங்குறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஏன்னா நீங்க நார்மலான ஒரு வீட்டுல வாங்கிட்டு இருக்க, இதெல்லாம் சொன்னா யாரும் நம்புவாங்க சொல்லுங்களா. இவங்க வந்து ரொம்ப டெய்லி டெய்லி இதுக்கு கஷ்டப்படுறவங்க, ரொம்ப மிடில் கிளாஸ் பீப்புள்னே வச்சுக்கோங்களேன். ஆனா அந்த புருஷங்காரன் பாத்தீங்கன்னா அவனுக்கு தெரிஞ்ச ஏதோ லா பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு அவன் பொண்டாட்டிக்கு ரொம்ப டிஃபெண்ட் பண்ணி சண்டை போட்டுட்டு இருக்கான். ஏதேதோ பேசுறான். கடைசியில எல்லாமே வந்து அவ தப்பிக்கிறதுக்கான வழியெல்லாம் கொஞ்சம் கொடுக்குது. அவளுக்காக வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணாம சண்டை போட்டுட்டு இருக்கான் அந்த ஆபீசர்ஸ்ட. ஒரு வேளையை காப்பாத்தி வெளியே கூட்டிட்டு வந்துடுறான், அந்த வாங்கின பொருளோட சேர்த்துனே வச்சுக்கோங்களேன். இதுதான் அந்த யான்ஹுக்கு பெரிய டேர்னிங் பாயிண்ட். அவன் நல்லா பேசிட்டு பாத்தீங்கன்னா அவன் மண்டையில வந்து ஒரு பொரடு போடுறான். அது வந்து எனக்கு லைட்டா அவளுக்கு ஃபீல் ஆகுது. மொட்டை மாடல போய் அப்புறம் தனியா நின்னு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இங்க வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு இந்த லீவ் வரான். வந்துட்டு, ஒரு நாள்ல உன்னால என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணிட்ட. அவனோட பொண்டாட்டி பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்றா. நீ இப்படியே அவன் புருஷனுக்கு வந்து நிறைய பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தனா உனக்கு பதிலா நான் வேற ஒரு ஆளை ரீப்ளேஸ் பண்ற மாதிரி இருக்கும். நீ அப்புறம் உன்னோட உடம்புக்கு போக முடியாது, பாத்துக்கோ அப்படின்னு சொல்றான். ஓகேப்பா, நான் இந்த ஒரு மாசத்துல நல்லபடியா முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். கீழே போனா அந்த புருஷக்காரன் சொல்றான், நான் உனக்கு ஒரு நல்ல புருஷனா இல்லைன்னு நினைக்காத, உன்னை வெளியெல்லாம் கூட்டு போகல, உனக்கு எக்ஸ்பென்சிவா எதுவும் வாங்கி தரல அப்படிலாம் நினைக்காத, இனிமே நம்ம எப்பயும் நல்லபடியா நான் நடந்துக்கிறேன், இந்த மாதிரி எதுவும் பண்ணாத, உன்னை பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்கு, பாவம் ரொம்ப இன்சல்ட் ஆயிட்டா, கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்றான். அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா அந்த புருஷங்காரன் வந்துட்டு சொல்றான், என் கம்பெனில ஒரு பார்ட்டி நடக்குது, என்னோட ஐடியாலாம் நான் சொல்ல போறேன், நீயும் வா, என் கூட ட்ரெஸ் எல்லாம் வந்து ப்ராப்பரா பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்றான்.
இந்த தடவை எதுவுமே சொல்லாம சரின்னு வரேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு பார்ட்டிக்கு பாத்தீங்கன்னா யானுக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்திருப்பா. செம ப்ரொஃபஷனல் மாதிரி இருப்பா. நம்மளுதான் ராயராச்சே. அவன் ஹஸ்பண்டா பாத்தீங்கன்னா அசந்து போயிரும். ஐயோ இவளா நம்ம பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி. ஏன்னா செம கான்பிடண்டா அவ வந்திருப்பா. வாக்கு, நடந்துக்கிற விதம் எல்லாமே. அங்க பாத்தீங்கன்னா அந்த டவுனோட மேயர் வந்திருப்பாங்க. அந்த மேயர்ட்ட போய் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பான். நான் பேசிட்டு இருப்பான். அப்ப வந்து இவனோட அந்த ட்ரெயின் ஐடியா இருக்கலாம், நாய்ஸ் ரிடக்ஷன் சிஸ்டம், அதை பத்தி இவன் பேச ஆரம்பிப்பான். அப்ப வந்து அவனோட பாஸ் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி பேச்ச வந்து அப்படியே மாத்தி அந்த மேயரை வந்து கூட்டிட்டு போயிடுவான் நைஸா. இதெல்லாம் அவனோட ஒய்ஃப் பாத்தீங்கன்னா யானு அதாவது பாத்தீங்கன்னா நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா ஒரு நடக்க முடியாத விஷயம் நடந்துச்சு. ஏன்னா நான் எல்லாரும் டின்னர் உட்காந்து சாப்பிட்டு இருக்கப்ப நம்ம யானுகு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹஸ்பண்டோட ஐடியா சொல்லுவோம் அப்படின்றதுக்காக வந்து அதை வந்து நல்லா சொல்லிட்டு இருப்பா. ஏன்னா அந்த கம்யூனிட்டி வந்து ஒரு நல்ல ஒரு சிஸ்டம். ஏன்னா வந்து நாய்ஸ் ரிடக்ஷன் பாத்தீங்கன்னா இது நல்லா கொண்டு போனோம்னா செட்டில் பண்ணோம்னா பாத்தீங்கன்னா நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்டா இருக்கும். எல்லா ரெசிடென்ட்ஸ்க்குமே வந்து நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து அப்ரூவ் பண்ண பாத்தீங்கன்னா எல்லாருமே ஹாப்பியா இருப்பாங்க. எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது நல்ல இம்ப்ரூவ் ஆகும். எல்லாருக்குமே இது இம்ப்ரெஸ் பண்ணிடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவா. மேயருமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஆர்வமா வந்து இது கேட்டுட்டு இருப்பாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிருப்பாரு. ஆனா அந்த ஹஸ்பண்ட் காரன்ட்ட எனக்கு டீட்டெயிலான உங்க ப்ரொபோசல் கொடுங்க, நான் சஜஷன் எல்லாம் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இந்த பார்த்து அந்த பாஸ் வந்து பாத்தீங்கன்னா செம்ம கடுப்பாயிட்டு இருப்பான். இந்த புருஷங்காரன் வந்து பாத்தீங்கன்னா வெளியே கூட்டிட்டு போய் யானுகோவ உன்னை யார் இதெல்லாம் பேச சொன்னது, ஐயோ நீ வேலையை விட்டு தூக்க போறான் இந்த பாஸ் அப்படின்ற சொன்ன மாதிரி கேட்டுட்டு இருப்பான். ரொம்ப ஆர்குமெண்டா போயிட்டு இருக்கும். அந்த பாஸ்காரன் வந்துட்டு என்னை வந்து நீ இன்சல்ட் பண்ணிட்டல அப்படின்ற மாதிரி பேசுவான். அந்த யானுக்கு திட்ட இவன் வந்து பாசையே வந்து மூஞ்சிலே ஒரு குத்து குத்திடுவான். யானு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவா. ஐயோ அவன் வேலை போயிருமே, பாஸ் வேற அடிச்சுட்டானேன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். நீ ஒன்னும் கவலைப்படாத, என் பொண்டாட்டிய வந்து தப்பா பேசினா சும்மா பாத்துக்கிட்டு இருப்பேனா அப்படின்ற மாதிரி வந்துட்டு இவன் பேசிட்டு இருக்கோம். இவளுக்கு வந்து ரொம்ப அதாவது ரொம்ப சாஃபனா இருக்கும். ஐயோ இப்படிப்பட்ட ஒரு புருஷனா அப்படின்ற மாதிரி. அன்னைக்கு நைட்டு தூங்குறப்ப எப்பயுமே அந்த ஒரு சின்ன பையன் மேல வந்து சும்மாலாம் கை வைக்க மாட்டான். ஆனா இந்த தடவை பாத்தீங்கன்னா ரொம்ப ஆத்மார்த்தமா கட்டி பிடிச்சு தட்டி கொடுத்துட்டு தூங்கிட்டு இருப்ப ஒரு ஃபேமிலியாவே மிங்கிள் ஆயிருவா. அடுத்த நாள் காலையில இந்த மனசே ரொம்ப லைட்டா ஃபீல் பண்ணுவா. பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரொம்ப இன்வால்வ் ஆகி பார்த்து பார்த்து எல்லாத்தையும் பண்ணுவா. அன்னைக்கு நைட்டு அவங்க பையனை வந்து நைட் மார்க்கெட்டுக்கு கூட்டு போறவா. அங்க பாத்தீங்கன்னா பையன் கீழே விழுந்துரு. அங்க பக்கத்து கடைக்காரன் ஒருத்தர் வந்து தூக்கி விடுவான். அந்த கடைக்காரனை பார்த்துட்டு ஒருத்தி வந்து கடன் கொடுத்து பாப்பால, நீ இந்த மாசம் ரெண்டே கொடுக்கல, மரியாதையே கொடுக்கல, நான் இடத்த காலி பண்ணு அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருப்பா. இவளுக்கு தான் லா பாயிண்ட்ஸ் எல்லாம் தெரியும்ல, அவளுக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் இதெல்லாத்தையும் புட்டு புட்டு அதாவது அந்த ஓனர் இருக்கால அவ வந்து செஞ்ச ஃப்ராடு தனத்தெல்லாம் எடுத்து எடுத்து வைப்பா. இதெல்லாம் பார்த்து எல்லாம் சுத்தி இருக்கவங்க எல்லாம் மிரண்டுருவாங்க. ஏன்னா இவ எல்லாமே லா பாயிண்ட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுட்டு இருப்பா. ஒரு சாதாரண ஹவுஸ் ஒய்ஃப்க்கு இவ்வளவு பவர்ஸ் தெரியுதா, பாயிண்ட்ஸ் எல்லாம் புட்டு புட்டு வைக்கிறாளேன்னு சொல்லி எல்லாம் மிரண்டு போய் கைத்தட்ட ஆரம்பிச்சிருவாங்க. திரும்ப அடுத்த நாள் பொழுது பாத்தீங்கன்னா எப்பயும் போல எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுவா. சமைப்பா, குக் பண்ணுவா. அந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெய்லி டிப்ஸ் தருவாங்களா, மணி தருவாங்களா, அது வந்து கொடுத்து அனுப்புவா. அவங்க பொண்ணு பாத்தீங்கன்னா நைட்டு வரதுக்கு லேட் ஆயிருமா அப்படின்னு சொல்லிட்டு போயிருவா. அதனால இவளும் எதுவுமே கண்டுக்காம இருப்பா. ஆனா அன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்காரி பாத்தீங்கன்னா ஒருத்த மேல கிரஷ் இருக்கும்ல, ஒரு பணக்கார வீட்டு பையன், அவன் வீட்டுக்கு போயிருப்பா. அந்த பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ட்ரஸ் ஆகணும்னு ஆசை. இவன் வந்து அதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு நினைச்சிட்டு போவான். ஆனா அப்ப முதல் சந்திப்புல இவன் வந்து பாத்தீங்கன்னா இவனை கிஸ் பண்ண ஆரம்பிப்பா. வருவாளா, இவன் வந்து உன்னை என்னடான்னு பாப்பா. அதுவும் இல்லாம ஒரு கேமரா இருக்கிறத பாத்துருவா, போன் இருக்கிறத. ஐயோ என்னடா போன் எல்லாம் வச்சு ரெக்கார்ட் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நெஸ் ஆக பாப்பா. உடனே இன்னொரு 3 பயலுங்க சேர்ந்து வந்து அவளை என்னடா மடக்கி பாப்பாங்க. என்னதான் அவ தப்பிச்சு போக நினைச்சாலும் பாத்தீங்கன்னா அவளை புடிச்சு வச்சு நாசம் பண்ணிடுவாங்க. அந்த பொண்ணு நைட்டு அழுதுகிட்டே வீட்டுக்கு போய் ரூம்ல போயிருவா. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவ ரூம்ல போய் பார்த்தா உடம்புலாம் காயமா இருக்கும். இவ அழுதுகிட்டே வந்து நடந்தெல்லாம் சொல்லுவா. இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ரொம்ப மனசு கல்லாயிரும். அடுத்த நாள் வந்து ஸ்கூலுக்கு போய் ஒரு கை பாத்துரலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்கள ரொம்ப சமாதானப்படுத்தி அவளை படுக்க வைப்பா. மனசே நொறுங்கின மாதிரி ஆயிருச்சு. ஸ்கூலுக்கு போனா அவங்க சைடு பாத்தீங்கன்னா லாயரோட அந்த பயலும் வந்திருப்பாங்க. அந்த லாயர் சொல்லிட்டு இருப்பான், எங்க சைட்ல இருந்து காம்பன்சேஷன் தரோம், அதெல்லாம் வாங்கிக்கோங்க, அதெல்லாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், பணத்தை வாங்கிட்டு சைலண்டா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இதை பார்த்து யானு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஷாக் ஆயிருவா. பாத்ரூமுக்கு போய் ஐயோ என்னோட கர்மா மாதிரி அவ ஃபர்ஸ்ட் பார்த்தாலும் ஒரு கேஸ் அதெல்லாம் ஞாபகம் வந்துட்டு போகும். பணத்தை விட மரியாதை தான் முக்கியம், இங்க நியாயம் தான் முக்கியம் அப்படின்றது வந்து இங்க வந்து இந்த இடத்துல அவ புரிஞ்சுப்பா. வந்து பொண்ணு வந்து பாத்துட்டு இருப்பா. இவங்களுக்கு வந்து பணம் தேவைப்படுது, ரொம்ப புவர் ஃபேமிலி அப்படின்னு நினைச்சாலும் கூட இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து அந்த பொண்ணோட வாழ்க்கைன்றது ஒரு முக்கியம் இருக்குல்ல, அதை வந்து நினைச்சு பாக்குறா. நம்ம பவர்லெஸ் இல்லம்மா, நம்ம ஒரு வழி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து தைரியம் கொடுத்துட்டு திரும்ப அந்த இடத்துக்கு போவா. அந்த ஸ்கூலோட சேர்மனுமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தான் வந்து சப்போர்ட்டா இருப்பான்.
அந்த லாயரு இன்னுமே பாத்தீங்கன்னா வெறுப்பேத்திட்டு இருப்பான். நீங்க வந்து சாதாரண ஹவுஸ் ஒய்ஃப் என்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரெவெஞ்ச் எடுக்கிறா. அவளோட போன் எடுத்து நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் பேசுனது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். இதை கொண்டு போய் நான் கண்டிப்பா ரிவீல் பண்ணுவேன். எல்லாத்தையும் புட்டு புட்டு வைப்பேன். அந்த பையன் வெளிநாட்டுக்கு எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது. எங்க போனாலும் அவன் வந்து இதுக்கான பதில அவன் சந்திச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கான்பிடண்டா அடிப்பா. அவங்க எல்லாம் மிரண்டு போயிருவாங்க. இதுக்கு எந்த ஆக்ஷனும் எடுக்காது, ஸ்கூலுமே இதுக்கு பதில் சொல்லணும், நீங்க ரெடியா இருந்துக்கோங்க அப்படின்ட்டு சொல்லுவா. அப்ராடுக்கு போனாலும் அங்கேயும் துரத்தி வருவேன் அப்படின்னு போவா. இந்த ஸ்கூல் சேர்மன் எல்லாம் வந்து கெஞ்சும், ஐயோ வேண்டான்னு. அப்புறம் நீ இவங்களுமே இதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்ட்டு போவா. போறதுக்கு முன்னாடி அந்த பயலை 2 மிதி மிதிச்சுட்டு போவா. எல்லாருமே பாத்தீங்கன்னா அப்படியே பிரமிச்சு போய் பாத்துருவாங்க. ஐயோ என்னடா இதுன்னு. அதுக்கும் அந்த பொண்ணு இருக்காளே அவ ஆச்சரியமாயிருவா. வெளிய வந்து உக்காந்துக்கிட்டு அவங்க அம்மாவை, எங்க அம்மா தான், ஆனா புது அம்மா மாதிரி இருக்காங்களே, என்னம்மா இன்னாடி அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி பாப்பா. இவ வந்து, நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா, இதுக்கெல்லாம் வாழ்க்கை இருக்கு. நீ உனக்கு வேணும்னா தேவைப்பட்டுச்சுன்னா வெளிநாட்டு கூட போய் நம்ம புது லைஃப ஸ்டார்ட் பண்ணலாம், எதை பத்தியுமே நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பா. அந்த பொண்ணு எங்க அம்மா தான் வேர்ல்ட்லயே கூலஸ்ட் மாம் அப்படின்ற மாதிரி நினைப்பா. அவங்க குடும்பத்தோட இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவ ஜாலியா என்ஜாய் பண்ணுவா. சமைக்கிறதா இருக்கட்டும், பேசுறதா இருக்கட்டும், நேபர்ஸ் கூட துணி துவைக்கிறது, பேசுறது எல்லாமே அவங்களுக்கு லைஃபே சூப்பரா பேசிட்டு இருக்கும். உண்மையான ஹாப்பினஸ்னா என்ன அப்படின்றத அவ அனுபவிச்சுட்டு இருப்பா. நடிக்கதாமா வந்த அப்படின்றதையும் மறந்து உண்மையாவே இன்வால்வ் ஆயிருப்பா. சும்மா சொல்லக்கூடாது. அட இந்த குடும்பத்து மேல லவ்வே அதிகமாயிடுச்சுன்னா பாத்துக்கோங்களேன். இங்க நம்ம லீவ் வராப்ல வந்துட்டு, மா என்னம்மா நல்லா இம்ப்ரெஸ் ஆயிட்ட போல, நீ ஒரு விஷயத்த மறந்துட்ட. இன்னும் 1 வாரம் தான் நீ இங்க இருக்க போற. அதுக்குள்ள உன்னால எவ்வளவு அவங்க பசங்களுக்கு நீங்க கம்ஃபர்ட் தர முடியுமோ தந்துக்கும். அதுக்கப்புறம் நீ இங்க இருந்து போயே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். இவ்வளவும் பாத்தீங்கன்னா அரைகுறையா சரி சரி, இப்பதான் பசங்களுக்கு எல்லாம் நீ ரொம்ப பிடிச்சிருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே முழிச்சுக்கிட்டு இருக்கா. இருக்கிற டைம் வரைக்கும் என்னால முடிஞ்ச அளவு லவ் வந்து நான் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. அவளோட ஹஸ்பண்டோட ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஷாக்கு. அவனுக்கு வந்து பாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் கொடுத்துறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போற மாதிரி ஒரு ஆர்டர் கொடுத்துறாங்க. அந்த குட்டி பையன் இருக்கான்ல ஹரு, அவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெண்டிங் மிஷின் முன்னாடி பண்ணி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். ஏன்ப்பா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு, இது வாங்காம அப்படின்னு கேட்க, இல்ல இல்ல இருக்கிற காசெல்லாம் சேவ் பண்ணி எங்க அம்மாவுக்கு வந்து நான் விட்டமின் டேப்லெட்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அங்க இருந்து போயிட்டு இருக்கான். போற வழியே மயக்கம் மட்டும் விழுந்துடுறான். ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு அப்புறம் டாக்டர் சொல்றாங்க, அம்மா அப்பா 2 பேரும் ஓடி போய் கேக்குறாங்க, இவனுக்கு வந்து ஒரு ஐ ப்ராப்ளம் இருக்கு. அதாவது யானுக்கு இருக்கிற ஐ ப்ராப்ளம் சேம் ப்ராப்ளம் தான். இவனுக்கான சர்ஜரி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஹாஸ்பிட்டலோட மாடியில பாத்தீங்கன்னா அந்த லீ வந்து பேசுறாப்புல, அது எப்படி எனக்கு இருக்க ஐ ப்ராப்ளம் அப்படியே இந்த பையனுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கான பதில் ஒண்ணும் சொல்லாம அப்படியே நின்றுட்டு இருக்கான். அப்புறம் அன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா அந்த குட்டி பையன் கூட சேர்த்து படுத்துட்டு இருக்கா. அவனுக்கு வந்து அப்படியே கம்பவுண்ட் பண்ற மாதிரி தட்டி கொடுத்துட்டு இருக்கா. அப்ப வந்து அவளோட சின்ன வயசு ஞாபகம் எல்லாம் அவளுக்கு வந்துட்டு போகுது. அவங்க அம்மா அவளுக்கு ஃப்ளவர் கொடுக்கறது, அவங்க அம்மா இறந்து போனது. அதாவது வாழ்க்கை முழுக்க சின்ன வயசு ஃபுல்லாவே எல்லாமே சாதிச்சிட்டா. சக்சஸ்ஃபுல், இண்டிபெண்டா எல்லாத்தையும் சாதிச்சிட்டா. ஆனா ஒன்னே ஒண்ணு வந்து அவ ஃபீல் பண்ணதே இல்லை, உண்மையான அன்பு இதுவுமே ஃபீல் பண்ணது இல்ல. ஆனா இப்ப வந்து அவளுக்கு எல்லாமே கிடைக்குது. அவங்க பசங்க, ஹஸ்பண்ட் எல்லாரும், இந்த பிள்ளைங்க எல்லாம் அவ உயிரையே வச்சிருக்கதா அவ ஃபீல் பண்றா. அடுத்த நாள் தான் அந்த பையனுக்கு பாத்தீங்கன்னா சர்ஜரி. அப்ப கரெக்டா அந்த லீவ் வந்து, வாங்க உங்களுக்கு டைம் முடிஞ்சிருச்சு நீங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்ல ஏறுங்க அப்படின்னு சொல்லி டாக்ஸிக்குள்ள ஏற சொல்றாப்புல. இவ முடியவே முடியாது, என்னால போக முடியாது, இந்த பையனுக்கு வந்து சரியாயிருச்சு அப்படின்னு கேட்டா நான் அங்க இருந்து கிளம்புறேன், என்னால முடியல, இங்க இருந்து கிளம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறா. என்ன சொல்லி அவன் கேட்கவே இல்லை. கடைசியில வந்து பாத்தீங்கன்னா, என்னோட ரியல் லைஃப்ல என்னோட கெரியர், ஜாப், ரெப்புடேஷன், பணம், புகழ் எல்லாத்தையும் நான் விட்டு தரேன், நாங்க வரவே இல்லை, இங்கேயே நான் இருந்துக்கிறேன், நீ விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அவளை நிப்பாட்டுற மாதிரி லீவ் ஒண்ணு சொல்றான். நீ இப்ப இங்க இருந்து போயிட்டுனா அந்த பையனோட உடம்பும் சரியா போயிரும் அப்படின்னு சொல்றான். சரி அப்படின்னா நான் கடைசியா ஒரே ஒரு குட் பை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோட கிராஸ் பண்ண ஓடுறா. அப்ப ஒரு ட்ரக் வந்து மோதிரத்துக்கு வருது. அந்த இடத்துல அவன் வந்து லீவ் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிடுறான். டைம் வந்து அங்க அப்படியே ஃப்ரீஸ் ஆயிருது. ஓகே நீ போய் ஒரு குட் பை மட்டும் சொல்லிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இப்ப ஹாஸ்பிட்டல் உள்ள போனா பாத்தீங்கன்னா அவங்க பொண்ணு இருக்கிறான், ஹஸ்பண்ட் இருக்கிறான். பொண்ணு வந்து சர்ஜரி எல்லாம் முடிஞ்சிருச்சு, பையன் வந்து நல்லா இருக்கிறான் அப்படின்னு சொல்றாப்புல. இப்ப அந்த பொண்ணை ஓடி போய் கட்டி பிடிச்சுக்கிட்டு பாசமா அனுப்பிடுறா. அதுக்கப்புறம் அவன் வந்து ஸ்கூலுக்கு போயிடுறா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த குட்டி பையன் கிட்ட போய் பேசுறான். அந்த குட்டி பையன் கிட்ட அவங்க அம்மா இருக்கிறத ஃபீல் பண்ற, கண்ணை திறந்து பார்க்க முடியல. அப்ப நீ எதுக்கா இருந்தாலும் நீ ஸ்ட்ராங்கா இருக்கணும். அம்மா கொஞ்ச நாளைக்கு வெளியே போகுதுறேன், ஆனா வந்து நான் இல்லைனாலுமே நீ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான இருக்கணும், பிரேவா இருக்கணும், கவலைப்படக்கூடாது, அழுக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த பையன் எல்லாத்தையும் பொறுமையா கேட்டுக்கிட்டு, ஓகேம்மா நான் இருந்துக்கிறேன், நீ போயிட்டு சீக்கிரம் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன் வந்து சொல்லிட்டு இருக்கான். இவளால எமோஷன் நிப்பாட்டவே முடியல, அப்படி லவ் பண்றா அவனை.
அப்புறம் அந்த பையனை பார்த்துட்டு வெளியே வந்து அவ ஹஸ்பண்ட வந்து பேசிட்டு இருக்கா. எப்படி உண்மையான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேசிட்டு இருப்போம் அப்படி மாதிரிதான் இந்த சீன்ல வந்து பேசிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். இவன் தான் ஹஸ்பண்ட சொல்லிட்டு இருக்கா, ஏங்க நான் பண்ணதெல்லாம் மன்னிச்சிருங்க, ரொம்ப மடத்தனமான பல காரியம் பண்ணிருக்கேன், என்னைய மன்னிச்சிருங்க, பசங்க ரெண்டு பேத்தையும் நல்லா பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி பேசுறா. இவ பேச பேச அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பகிருது, ஏமா என்னமோ விட்டு போற மாதிரியே பேசுற அப்படின்ற மாதிரியே அவன் கேட்டுட்டு இருக்கான். ஏன் இப்படிலாம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஓகே நான் போய் சாப்பிடதான் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவ அங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. இப்ப முழிச்சு வெளியே போய் பார்த்தா ரியல் லைஃப்க்கு அந்த போயிடுறா. அதே உடம்பு மூச்சு எல்லாம் இருக்கு. எந்திரிச்ச உடனே பாத்தீங்கன்னா அந்த குட்டி பையன் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கிடுகிடுன்னு ஓடுறா. அங்க பார்த்தா யாருமே இல்ல. எல்லாம் பழகுன இடம் மாதிரி இருக்கு, ஆனா அந்த இடம் இல்ல. அவங்க இருந்த அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போய் பாக்குறாங்க, ஆனா வேற மாதிரி இருக்கு. சுத்தி பாக்குற எல்லா இடமே பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கு, ஆனா எதையுமே ஃபீல் பண்ணதா உணர்றதா இருக்க முடியல, ரியலாவும் இல்ல. ஒருவேளை அது கனவா இருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் அவ யோசிச்சுட்டு இருக்கா. எந்த ஒரு ஃபேஸையுமே கூட அவளால ரெகனைஸ் பண்ணவே முடியல. இப்படியே ஒரு மாசம் வந்து தாண்டி போயிருது. இப்ப யானு வந்து பாத்தீங்கன்னா அவனோட வேலைக்கு போயிடுறா. அவங்க ஒரு சீனியர் லாயர் இருப்பான், அவங்ககிட்ட போயிட்டு ஒரு பிளாஷ் டிரைவ் கொடுத்துட்டு ஒரு பெரிய பவர்ஃபுல் கம்பெனிக்கான கரப்ஷனுக்கான டீடைல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். நீ அப்படி இருக்கிற அப்படின்ற மாதிரி அவனே ஷாக்கா பாக்குறான். ஏன்னா அவளுக்கு அந்த அனுபவம் வந்து அவளையே ஆளையே மாத்திருச்சு. பேசிக்கிட்டே பாத்தீங்கன்னா அந்த குட்டி பையன் ஒரு விட்டமின் டேப்லெட் கொடுப்பான்ல, அதை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே அவ பேசிட்டு போறா. அடுத்து அவ வீட்டுக்கு போயிட்டு அவ திங்ஸ் எல்லாம் பேக் பண்றா. ஏன்னா அவளோட அபார்ட்மெண்ட் வந்து காலி பண்றா. காலி பண்ணிட்டு அவ கொரியாவை விட்டே போறதுக்காக பிளான் பண்றா வெளிநாட்டுக்கு. அப்போ ஒரு பழைய ஃபேமிலி ஆல்பம் கிடைக்குது. அங்க எடுத்து பார்த்தா அவங்க அம்மாவோட எடுத்த போட்டோ எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கா. அதுல ஒரு போட்டோ வந்து மடிச்சிருக்கும். அதை எடுத்து ஓபன் பண்ணி பாக்குறா. பெரிய ஷாக்கு. என்னன்னா லீ அவளை வந்து கைட் பண்ணி இன்னொரு உலகத்துக்கு போக வச்சாலே அவன்தான். ஆக்சுவலா அது வந்து அவங்களோட அப்பா போல. அதை பார்த்தோன்னா அவளுக்கு செம்ம அழுக. லவ் வந்து எப்படி கிடைக்கணும்ட்டு புரிய வச்சுட்டு போயிருப்பாங்க போல. அடுத்தவ அந்த ஃபிளைட்டுக்கு போறா ஊரை விட்டு போறதுக்காக. ரொம்ப ஃபெமிலியரான வயசுல அவளோட பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. அதாவது இன்னொரு உடம்புக்குள்ள போனால அந்த பேரை வச்சு கூப்பிடுறான். ஏன்னா அந்த குட்டி பையன். குட்டி பையன் மட்டும் இல்ல, அவங்க பொண்ணு அவங்க அப்பா 3 பேருமே அந்த பிளைனுக்கு வந்திருக்காங்க. இது எல்லாமே நிஜம். இப்பதான் புரியுது அவங்களும் ஊரை விட்டு போறாங்க அப்படின்னு. அவங்களுக்கே தெரியாம அவங்க எல்லாம் ஒரே டெஸ்டினேஷன் சேர்ந்து போறாங்க. இதோட அந்த கதை முடியுதுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோட ஏதாவது ரீகேப் மூவி வேணுமா? கமெண்ட்ல சொல்லுங்க.